சின்ன வேலியில் காளான் சூப்பும் காளான் கட்லெட்டும் பஜ்ஜியும் சாப்பிட வந்துருக்கோம். மச்ச குளமரக்கறி மரக்கறி காளான் மரக்கறி காளான் மச்சமும் மரக்கறியும் அது இந்த ரோட்டி போகிற ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குரிய ரோட்டு மேலே செட் பண்ணிக்கிட்டு வராங்க. நல்ல விஷயம். ஒரு கடியெல்லாம் கடிக்கலாம், ஒரு அடியாக கடிக்க வித்தியாசமான சாப்பாடு. யாழ்ப்பாணத்துக்கான புது சாப்பாடு. வணக்கம் ஸ்குவாட். கண்ணாலே அப்புறம் ஆர்மியம் வந்திருக்கான். என்ன ரோட்டில் இருக்கான்னு யோசிக்கிறாங்க. சின்ன வேலியில் காளான் சூப்பும் காளான் கட்லெட்டும் பஜ்ஜியும் சாப்பிட வந்திருக்கோம். கேமராமேன் ராகுல் வந்தபடியே நான் வந்தேன். அடுத்தது இது வந்து புதுக்கடை, இது பழைய கடை. கணக்க வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாங்களும் வந்து கடை எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி பார்ப்போம்னா கொஞ்சம் நான் செய்ய விட்டேன். ஏன்னா நான் சில ஸ்டார்ட் அப்புகள் செய்திருக்கிறோம். ஆனால் பின்னுக்கு போய் பார்த்தா அந்த சாப்பாடுகள் வந்து எடுக்கலாம் இருந்தது. வெயிட் பண்ணி பார்த்து வந்தாங்க. அதனால் கொஞ்ச நாள் என்ன மாதிரி போகுதுன்னு பார்த்துட்டு செய்வோம்னா இதை இப்போ எடுக்கிறோம். அடுத்தது எனக்கு இன்னொரு அண்ணாரால் வெளிநாட்டிலேருந்து வந்த அண்ணாரால் இதை சஜஸ்ட் பண்ணது நல்லா இருக்குது, இந்த வீடியோ நீங்களே எடுத்து போடலேன்னு சொல்லி. அதுக்காண்டி தான் வாங்க போய் என்னென்ன சாமான் இருக்குன்னு பார்ப்போம், சாப்பிடுவோம். மரக்கறி காளான் மரக்கறி காளான் மச்சமும் மரக்கறியும் அது அவர் பேர் நான் சொல்லுவேன். இது ரெண்டும் கட்டான் இல்லை காளான் கரெக்ட் போட்டிருக்க உங்களுக்கு கரெக்ட் ப்ளீஸ். மரக்கறி சூப் வித் காளான். இது வந்து காளானுக்கு தனி கடை உண்மையில. இதெல்லாம் ஜூஸ் வந்துருவா மஞ்சள் கொடுக்கணும். மஞ்சள் கரணி கொடுக்கும். ரெண்டே ஜூஸ் வந்துடும். ரொட்டேஷனில் சனம் வந்து போகுது. ரெண்டே சனம் வரும். இந்த ரோட்டி போகிற ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குரிய ரோட்டு மேலே செட் பண்ணிக்கிட்டு வராங்க. நல்ல விஷயம். அதாவது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அதை சொல்லல. எங்கே இருக்குன்னா பர்மேசா ஜாந்தியில் தவால்பட்டிக்கு போகிறதுக்கிட்டே இல்லை. நார்த் கேட்வே ஃபுட் சிட்டி காலேஜ் உடனே உங்களோட இடது சைட் பக்கம் இருக்குது. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்க. இந்த ரோட்டே வந்து அதாவது பர்மேஸ்வரா ஜாந்தியிலேருந்து திண்ணவேல் சந்தி இடையில 1 2 3 ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு 4 ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு. எவ்வளோ பார்த்துன்னா என்ன நல்ல வருங்காலத்தில் அழுக்கடைன்னு சொல்லக்கூடாது. இதே ஒரு லேண்ட்மார்க்காக வரணும். அது மாதிரி இது வரக்கூடாது. இதே ஒன்றா வரணும். யாழ்ப்பாணத்தில் கட்டாயமே தேவை. அண்ணா பஜ்ஜி எவ்வளோண்ணா? ஒரு பஜ்ஜியும் இது கட்லெட் எவ்வளவு? ஒரு 2 பஜ்ஜி தான். ஒரு பஜ்ஜி வந்து 180 ரூபா. ஒரு கட்லெட் வந்து எவ்வளோ? 30 ரூபா கட்லெட்.
கட்லட் 30 ரூபா. காளான் கட்லட் என்னுடைய ப்ரைஸ். ஓகே, ஒரு கடியெல்லாம் கடிக்கலாம், ஒரு அடியா கடிக்க வேண்டியா. நல்ல உரைப்பா, நல்லா இருக்கு. நல்ல உரைப்படா. நான் முதல்ல யோசிச்சேன்னா காளான் மட்டும்தான் இருக்குமான்னு சொல்லி, காளானோட கிழங்கு கறியும் இருக்கு. யாருக்கு சரி சொல்லுவாங்க இல்லை தடிமனான கிழங்கு. காளானை வந்து ஃப்ரெஷ்ஷான காளானை அப்படியே மாவுக்க போட்டு துவச்சி பறிக்கிறாங்க. அவிச்சிருக்கு நினைக்கிறேன். காளான் அவிச்சிருப்பாங்க. காளான் வந்து அவிச்சு தான் இருக்காங்க நினைக்கிறேன். இதுக்கு மேலே கேட்போம். ஓப்பன் பண்ண அண்டு வாங்கி சாப்பிட்னாங்க. ஞாபகம் வாங்கி கடையில் ஒன்றை வச்சு சாப்பிட்னாங்க. அப்போக்கு இருந்த டேஸ்ட் அதே மாதிரி இருக்குது. உண்மை தானே? ஆமாம், குவாலிட்டி டேஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணி வந்துருக்காங்க. உண்மையிலே இது வித்தியாசமான சாப்பாடு. யாழ்ப்பாணத்துக்கு புது சாப்பாடு. எல்லாத்தையும் விட இது நல்லா பிடிக்கும். உள்ளுக்கு காளான் வந்து சக்கன் இருந்தாலும் வெளியில் வந்து நல்ல மறுமறுப்பாக காளான் எப்படி உள்ளுக்கு அப்படி தான் இருக்கு. அதை குறையா சொல்லுன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு என்ன பேர் இந்த காளானுக்கு? பட் காளான், மற்றது 2 காளான். சிப்பி காளான். ரெண்டு காளான் இல்லை, உள்பட காளான் இருக்கு. நான் அறிஞ்ச வரைக்கும் இவரே வந்து காளான் செய்கிற வளர்த்து அதை வந்து நேராக ஆக்களுக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது பெருமதி ஊட்டி விற்கிறார். உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். வேறு ஒரு ஆள்கிட்ட போயிட்டு வாங்கி கொண்டு வந்து விற்கிறது எல்லாமே இல்லை. தானே செய்கிற, தானே விற்கிற, அதுக்கு லாபமும் கூட. ஆனால் பயப்பட தேவை. 2 காளான் இருக்குது, நாளை காளான் இல்லையென்று வேறு டைம் இல்லையே அவன் போய் கொண்டுலாம் பயப்பட தேவை. தனக்கு தேவையான அளவு தானே உற்பத்தி செய்து தானே விற்கிறார். ஒரு சூப்பர் முடிஞ்சு ஒரு பிளேட் காளான் 2 கட்லட் வடிவாக காணும். இரவு 10-11 மணி வரைக்கும் பசிக்காது. என்ன 6 மணி வரைக்கும் ஷியூராக எடுக்கலாம். 9 மணி வரைக்கும் ஷியூராக எடுக்கலாம். 7 நாளும் திறக்குனீங்களா? ஆனால் நீங்கள் வந்து காளான் வளர்க்குறீங்க அப்படி தானே? உங்களோட ஃப்ரெஷ்ஷாக காளான் வாங்கலாமா? உங்களுக்கு முதலே சொன்னால் எடுக்கலாம் அப்படி தானே? இதான் நீங்கள் மெயினாக செய்கிறீங்களா இல்லை வேறு யாராவது செய்கிறீங்களா? இதுதான் இல்லை. எவ்வளோ? ஓ, கனகாசு வச்சுருக்காரு. திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணன் சொன்னது உங்களை விளங்கிட்டு தெரியல. ஒவ்வொரு நாளும் பின்னேரத்தில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் லீவு. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 4 மணிலேருந்து 9 மணி மட்டும். 8 மணி வரையும் ஷுவராக எடுக்கலாம். 9 மணி வரைக்கும் சில நேரம் இருக்காது. 9 மணி நேரம் ஃபுல்லாக போகும். இவங்கள்ட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக காளான் வாங்கலாமா? அடுத்து அந்த காளான் பஜ்ஜி வந்து காளானை வந்து அவிச்சு போட்டு போடுறதில்ல, ஃப்ரெஷ்ஷாகவே மாவில் போட்டு போடுறாங்களா. உண்மையிலேயே நல்ல ஒரு இடம். ப்ரைஸும் இப்போ நாங்கள் வந்து 4 கட்லட்டும் 2 சூப் 2 பிளேட் பஜ்ஜி 660 ரூபா. ஒரு ஆளுக்கு 330 ரூபா முடியுது. உண்மையிலேயே சுண்டல் ஸ்பெஷல் சாப்பிட போனாலே 300 ரூபா 50 ரூபாண்டுவான். இப்போ அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ராவாக தேங்குழல் 50 ரூபா 400 ரூபா வரும். அதுக்கு மேலே பெஸ்ட். இவங்களே தயாரிக்கிறாங்க, சுத்தமாக செய்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் நாங்கள் கட்டாயம் ஊக்கப்படுத்தணும். மற்ற இவங்க கிட்டத்தட்ட கனகாலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்பி சாப்பிடலாம். சாப்பிடலாம் என்ன பார்க்குறேன். நீங்கள் யார் சொல்ல வாரீங்களா? ஒன்று வேறு என்ன உங்களோட தடிமனுக்கு சூப்பராக வகை செய்யுதா? தடிமனுக்கு நல்லா இருக்குது. எல்லாம் காளானும் இது பெஸ்ட்டுன்னு சொன்னால் காளான் பஜ்ஜி. அதுக்கு அடுத்தது கட்லட். 3வது தான் நான் எனக்கு பெருசாக சூப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் வேற இல்லை. பஜ்ஜி சட்டை அப்படி சாமான் பேக் பண்ணி வீட்டே கொண்டே சாப்பிடலாம். சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிச்சு விடுங்க. இன்றைக்கு கண்ணால் இப்போ 2 பேரும் வந்தோடையா கொஞ்சம் பதட்டங்கள் இனியெல்லாம் ஒழுங்காக ஆகும்னு நம்புகிறோம். அப்படி தான் யாருன்னு கண்ணால் தனியாக செய்தபடியாக அவருக்கு 2 பேரும் கதைக்க கஷ்டமாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
அடுத்தது இப்படியான ஒரு வீடியோஸ் வர்றது சந்தர்ப்பம் இருக்குது. கணக்கு சனமாக இருக்கு, என்னென்னு போய் பார்ப்போம். தெரியவே இல்லையா? இல்லையா சின்ன நாக்கு போய்க்குது சாப்பாடு போக போடுறாங்க.